வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ்கூக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு நான் கேபேஜ் பக்கோடா, அப்படி இல்லைன்னா சைனீஸ் ஷெஸ்வான் பக்கோடான்னு கூட சொல்கிறாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கேபேஜ் வந்து நம்மளுக்கு ரொம்ப காமன் வெஜிடபிள், ஸோ ரொம்பவே ஈஸியாக கிடைக்கிறது. ஸோ அது வாங்கி நல்லா கழுவி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் மிக்சியில் திருவிக்கலாம். பொடியாக வந்து குடமிளகாவை நறுக்கி வச்சுருக்கேன். பொடியாக வெங்காயம், பூண்டு, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், வெங்காயத்தாள் எல்லாமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மிளகாய் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் நான் வந்து வற்றல் மிளகா மிக்சியில் சேர்த்து செஞ்சு வச்சுருக்கேன். ஒரு முட்டை தேவைப்படும். முட்டை ஆப்ஷனல், நீங்கள் சேர்க்கலாம் இல்லை விட்டுடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ், சில்லி சாஸ், கொஞ்சமாக ஒயிட் பெப்பர் பவுடர், ஷெஸ்வான் மசாலா பவுடர், கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ரெகுலர் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் போனீங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ரெசிபியில் நான் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ், பொருட்கள், மெஷர்மெண்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ கொடுக்குறேன். டீட்டெயில் ரெசிபி என்னோடய ப்ளாகில் இருக்கும். ப்ளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளாக்கு டைரெக்ட் ஆகும். ஃபஸ்ட் வந்து இந்த பக்கோடா மாவு வந்து நான் தயார் பண்ணிக்க போகிறேன். மிக்சிங் பவுலில் வந்து கேபேஜ் பொடியான இருக்கிறது சேர்த்துருக்கேன், ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக இந்த ஷெஸ்வான் மசாலா பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். முட்டை வந்து அடித்து வச்சுருக்கேன். முட்டை ஆப்ஷனல், வீகன்ஸ் அண்ட் வெஜிடேரியன்ஸ் முட்டை விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து அந்த மசாலா பொருட்கள் எல்லாம் கொஞ்சமாக உப்பு, நீங்கள் சைனீஸ் சால்ட் சேர்த்துக்கலாம், எல்லாம் விட்டுடலாம். அது அப் டு யூ. MSGன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் அப் டு யூ. நீங்கள் வந்து சேர்க்கலாம், எல்லாம் விட்டுடலாம். உப்பு நம்ம வந்து கேபேஜில் சேர்த்தோம்னா அது வந்து நீர் கருத்துக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து முட்டை வந்து அடித்து சேர்த்துருக்கேங்க. ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். இந்த பக்கோடா மாவு வந்து எப்போவுமே லைட்டாக நல்லா இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்து மாவு சேர்த்துக்காங்க. மாவு ரெண்டுமே சோள மாவு, மைதா மாவு மிக்ஸ் பண்ணி அரை பகுதி மாவு மட்டும் இந்த கேபேஜ் மிக்சரில் நீங்கள் சேர்த்துக்காங்க. ஏன்னா வந்து நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். கேபேஜ் வந்து நீர் கருத்துக்க ஆரம்பிக்கும். ஸோ அது நீர் தாக்கா அது வந்து நம்ம பக்கோடா போடுறப்போ பிடிப்படாது. நம்ம வந்து பக்கோடா போடுறப்போ கொஞ்சமாகவும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பக்கோடா சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மொத்தமாகவும் ஒன்றா ஒரே மொத்தமாக சேர்க்காதீங்க. இப்போ வந்து இந்த கேபேஜ் மிக்சரை பாதி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேஷனுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கிச்சன் கவுண்டர் மேலேயே விட போகிறேன். இன்னொரு பாதி மாவு பக்கத்தில் வச்சுக்கோங்க. இது வந்து நீர் தாக்கா கொஞ்சமாகவும் நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அது பக்கோடா கிள்ளி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கேபேஜ் நல்லா ஊற போதுங்க. இந்த கேபேஜ் வந்து ஊறுற நேரத்துக்கு எண்ணெய் வந்து ஒரு கடாயில் மிதமான தீயில் காய வச்சுருக்காங்க. இந்த எண்ணெய் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா காய விடுங்க. அது வந்து நல்ல டெம்பரேச்சர் ரீச் ஆகணும். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதும் அந்த கேபேஜ் கலவை கூட நல்லா ஊறி இருக்கும். அதில் வந்து கொஞ்சமாக மாவு கலந்து நம்ம வந்து இந்த பக்கோடா கிள்ளி இந்த எண்ணெயில் சேர்க்க வேண்டியது தான். சேர்த்து மிதமான தீயில் வறுத்து எடுக்கணும். நல்லா முறுமுறுன்னு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நம்ம அப்படியே வந்து நம்ம ரெகுலர் சவுத் இண்டியன் மீல்ஸோட பரிமாறலாம். எஸ்பெஷலி ஃபார் நூடுல்ஸ் அண்ட் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு அருமையான ஒரு கேபேஜ் பக்கோடான்னு சொல்லலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு நல்ல சைட் டிஷ் அண்ட் ஸ்டார்டர்னு சொல்லலாம். இந்த ரெசிபியின் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ளாகில் இருக்கும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ண அத்தனை பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். என்னை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் கூட நீங்கள் வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். எந்த சோஷியல் மீடியாவில் இருந்தாலும் நீங்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணலாம். எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா அந்த கேபேஜ் ஸ்லோ ஃப்ளேமில் லைட் ப்ரௌன் கலர் நல்லா வந்திருக்கு. நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. 5-10 நிமிஷத்தில் வந்து 2 பேட்ச் நம்ம ஈஸியாக ஃப்ரை பண்ணி நம்ம பரிமாறலாம். இப்போ இந்த கேபேஜ் நல்லா ஃப்ரை ஆனதும் எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன். கேபேஜ் எப்படி கிள்ளி நான் வந்து எண்ணெயில் சேர்த்து அதே மாதிரி செகண்ட் பேட்சும் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட போகிறேன். இப்போ வந்து மசாலா தயார் பண்ண போகிறேன். அந்த மசாலாவில் இந்த கேபேஜ் பக்கோடாவை போட்டு நம்ம பெரட்டி எடுத்தோம்னா அது ஒரு தனி சுவை. இப்போ கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நெய் அண்ட் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நெய் நல்லா காஞ்சதும் அதில் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு, வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த வெங்காயம் பூண்டில் கொஞ்சம் லைட்டாக பச்சை வாடை போகணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப ஓவர் குக் பண்ணாதீங்க. அது நல்லா க்ரன்ச்சியாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் பூண்டு சேர்த்து ஒரே ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ண போகிறேன்.
இப்போ இந்த வெங்காயம் அண்ட் பூண்டில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துருக்கேன். ஜஸ்ட்டு பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். குடமிளகாவும் சேர்த்துக்க போகிறேன். இந்த அத்தனை பொருட்களும் வந்து நிறைய ஃப்ரை பண்ண தேவையில்லை. இஞ்சி பூண்டுலேருந்து பச்சை வடை போகணும், அவ்வளோதான். லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். அந்த க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள், கொஞ்சமாக அந்த சைனீஸ் சால்ட் சேர்த்துருக்கேன். உப்பு நான் வந்து நிறைய சேர்க்கலங்க, ஏன்னா அந்த சோயா சாஸ் அண்ட் டொமேட்டோ கெச்சப்லேயும் நிறைய உப்பு இருக்கும். பார்த்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அத்தனை பொருட்களும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலரும் சேர்த்துருக்கேன். அது கூட ஆப்ஷனல், நீங்கள் சேர்க்கலாம் இல்லை விட்டுடலாம். எல்லா பொருட்களும் நல்லா ஃப்ரை பண்ணதும் இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேபேஜ் பக்கோடா சேர்த்து இன்னொரு முறை நல்லா டாஸ் பண்ணி மேலே மிளகுத்தூள் தூவி இன்னொரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி டாஸ் பண்ணி நம்ம இது சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்பவே அருமையான ஒரு கேபேஜ் பக்கோடா ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது நம்ம சவுத் இந்தியன் மீல்ஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி நூடுல்ஸ் அண்ட் ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப நல்ல ஒரு ஐட்டம். இது வந்து நல்ல ஸ்டார்டர் ஐட்டம் அண்ட் ஒரு நல்ல சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு வெஜிடேரியன்ஸ்க்கு இது ஒரு ரொம்பவே அருமையான ஐட்டம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எனக்கு ஒரு காமெண்ட் போஸ்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய ரெசிபீஸ் அண்ட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.